ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு மட்டன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மட்டனில் எலும்பு வச்சு தண்ணி குழம்பு பண்ண போகிறோம். அதுவும் 1/4 கிலோ எலும்பு, மட்டனோட எலும்பு 1/4 கிலோ வச்சு அதில் ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டில் தண்ணி குழம்பு தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். மசாலா வதக்கிறதுக்கு கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி, மல்லித்தலை ஒரு 2-3 கொத்து போட்டுட்டு கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்குனதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அது கூடவே 1/4 கிலோ மட்டனோட எலும்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள், கருவேப்பிலை, தேவையான உப்பு போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடலாம். அதுக்கப்புறமா வதக்கி அரைச்ச மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அந்த மசாலாவை சேர்த்து அதையும் லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது தண்ணி குழம்பு தானே, அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 7 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு மறுபடியும் வேக வச்சுட்டு அப்புறமா இறக்குறப்போ கொஞ்சம் மல்லித்தலை கருவேப்பிலை தூவிட்டு இறக்கணும்னா அருமையான மட்டன் தண்ணி குழம்பு ரெடி. இதே மெத்தடில் நீங்களும் தண்ணி குழம்பு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கு ஒரு 1/4 கிலோ மட்டன் இருந்தாலே போதும், நீங்கள் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் இட்லி, தோசை, பூரி இது எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.